நம்மளோடு இடைப்பட கர்த்தர் நம்மளோடு பேசுவதற்காக நம்முடைய சிந்தைகளையும் இந்த சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் கர்த்தர் பரிசுத்தம் அடைய செய்ய கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே, இதோ நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் புது பலன் அடையணும், நாங்கள் பரிசுத்தத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவான்களாய் நாங்கள் காணப்படணும், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படணும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்கு அறிவோம் கர்த்தருடைய வல்லமுள்ள வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று, எங்களை சுகப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் இந்த வேளையில் எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களோடு தேவனீர் பேசுவீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மீண்டும் படிக்கலாமா? அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்க பாதரட்சையை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. நீங்க வந்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க காலை கழட்டி போட்டு வந்திருக்கிறோம்? செருப்ப காலை இல்லை, காலில் மாட்டி இருந்த பாதரட்சியை என்ன பண்ணியிருக்கிறோம்? அவத்து போட்டு உள்ள வந்திருக்கிறோம். இது பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல வந்திருக்கிற நம்மளை தேவன் இந்த நாளில் நம்மளோடு இடைப்பட போகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியான தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் புறப்பட்டு வர போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த தேவனிடத்தில் நாம் எப்படி இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளணும்னா, நான் பரிசுத்தராகிய நீங்களும், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்றார். அப்போ இந்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஆமோஸ் இடத்துல சொல்றார், இது பரிசுத்த பூமியின் பாதரட்சியை அவிழ்த்து போட்டு முன் பாய் வந்து நெல்லு அப்படின்றார். இந்த பாதரட்சியின் போது நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா காரியத்தையும் இந்த பாதரட்சையில அழுக்குகளை போட நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் இல்லையா? பாதரட்சை எங்க போட்டு போவோம்? முள் இருந்துச்சுன்னா, கல் இருந்துச்சுன்னா, அப்புறமா ஒரு சாக்கடை தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன பண்ணுவோம்? செருப்பு போட்டுட்டு போவோம். அப்போ இந்த காரியம் எல்லாம் மிதிக்கப்பட்டு அது அசுத்தமானதாய் காணப்படும். அப்படி காணப்படுகிற அந்த பாதரட்சி பரிசுத்த தேவனை சந்திக்க வரல, அதை எடுத்துட்டு வராது, நீ தூரமா போட்டுட்டு உள்ள வந்து தேவனை ஆராதி, என்னிடத்துல வான்னு சொல்லுகிறார். பரிசுத்தத்தோடு காணப்படும்படியாக அந்த பாதரட்சியை கழட்டி போட்டு கர்த்தரிடத்துல வரணும். நம்மளும் கூட இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்வதற்கு நாமும் கூட எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்குகள், பாவங்கள், தேவையில்லாத பாவ சிந்தைகள், பாவத்தின் கிரியைகள், இதெல்லாம் என்ன பண்ணணும்? கழட்டி போட்டுடணும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயத்தில் வருகிற உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்தோடு காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க பரிசுத்த வாஞ்சியோடு நீங்க தேவனிடத்தில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உங்களை
இன்னுமான பரிசுத்த வாழ்க்கையிலே வளர செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி? இந்த பரிசுத்த தேவனை நான் பரிசுத்த அலங்காரத்தோடு நான் தேவனை தொழுது கொள்வேன் என்று சொன்னால் என் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளிலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளிலே நிரப்பப்படும். கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா நாம் பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா நம்முடைய இயேசப்பா மரிக்கல அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த உலகத்தின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்க கூடியவர். நேற்று நான் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு இந்து சகோதரன் சொல்றாரு, ஐயா இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் இருந்துட்டாங்க, எவ்வளோ கடவுள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எல்லா கடவுளையும் நான் பார்த்துட்டேன், ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாருன்னு சொன்னார். ஒரே ஒரு கடவுள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் உலகத்துல பலவிதமான கடவுள்களை எல்லாம் வணங்கி கொண்டு இருந்தவர்கள் தான். நம்மளும் பலவிதமான காரியத்துல இருந்து தேவனிடத்துல வந்திருக்கிறோம். யாராவது ஒரு கடவுள்னு சொல்றவங்க நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது உண்டா? இங்க கேட்டிருக்கிறோமா இது வரைக்கும்? நான் அந்த மனுஷன் சொல்லும் பொழுதுதான் அது ஞானோதயமாகிறது. என்னுடைய இருதயத்திலும் அது தோணுச்சு. ஆமா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தனும் என்ன பண்ணதில்லை, உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. சொன்னவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் இங்கே அவதரித்து அவர் சிலுவையிலே அறையுண்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்தாரு. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த அற்புதம், இந்த அதிசயம் இந்த உலகத்திலே இதுவரையும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலையும் நடந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா இவர் how holy he is, எத்தனை பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பரிசுத்தம் நிறைந்த தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? ஒரு ஐஸ்வர்யவான் இல்ல ஒரு பெரிய ஒரு மனுஷன் என்ன உலகத்துல வச்சுக்குவோம். அந்த மனுஷனுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த நட்பு கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை கூப்பிடுறார், வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். எப்படி போவாங்க? அந்த ஒரு பெரிய மனுஷனா உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பெரிய மனுஷன் நினைச்சுக்காதீங்க. எக்ஸாம்பிள் ட்ரம்ப் எடுத்துக்குவோம், இல்ல நம்மளுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ட்ரம்போ இல்ல மோடி பிரதமரோ உங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு. இத்தனை மணிக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னா இல்ல மோடி கூப்பிட்டுருக்கிறாருன்னா அவங்க வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. இங்கதான் சென்னையில தான் ஒரு வீடு, மேபி பல்லாவரத்திலேயே ஒரு வீடுன்னு வச்சுக்குவோம். எங்க பல்லாவரத்துல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? மோடி அவர்கள் கூப்பிட்டுருக்கிறாங்க, பிரதம மந்திரி, அவ்வளோ பெரிய மனுஷன், எல்லா அதிகாரத்துக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறவரு. அப்போ அவர் கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அம்மா எத்தனை மணிக்கு போவீங்கம்மா? 8 மணிக்கு.
எத்தனை மணிக்கு போய் நிப்பீங்க? மோடி உங்க வீட்டுல, பிரதம மந்திரி வீட்டுல எத்தனை மணிக்கு போய் நிப்பீங்க? அவர் உங்க வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாரு, எத்தனை மணிக்கு போய் நிப்பீங்க? 7:30 மணிக்கு போயிடும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்துடுவோம். ஆனா தேவனிடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவரிடத்துல வரணும்னா உன் பாதரட்சியை கலட்டி போட்டு வாங்க. ஹல்லேலூயா. தேவன் இவர் பரிசுத்தம் உள்ளவர். இவர் எல்லா ஆராதனைக்கும் அவர் ஒருவரே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள பாத்திரம். He is the only God. அப்போ இந்த தேவனை நான் எந்த அளவு பிரியப்படுத்த வேண்டும்? முதலாவது நேரம், இரண்டாவது நான் எப்படி போவேன் கர்த்தரிடத்துல? அப்போ அவங்க வீட்டுக்கு போறேன், எப்படி போவோம்? ஊழியக்கார வீட்டுக்கு வரும்போதே நான் அநேகர் விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? ஏதாவது வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, ஸ்வீட் வாங்கிட்டு, ஐயா போய் பார்க்கணும்னு வருவீங்க. அப்போ இந்த பெரிய மனுஷன், ஒரு பிரதம மந்திரி உங்களை வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களால் இயன்றதை, இல்லை உங்களால் முடியாததையும் கூட என்னங்க பண்ணுங்க, நிறைய பழம் வாங்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டு போய் ஐயா கைகளில் முதல்ல கொடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஹானர் பண்ணுவோம் இல்லையா? தேவனிடத்துல வருகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே வருகிற நாம் முதலாவது நேரத்தில் சரியாய் வருவதில்லை. இரண்டாவது காரியம், நாம் தேவனிடத்துல வரும் பொழுது சாட்சி என்ற கனிகளோடவும் வரணும். நீங்க இன்னைக்கு 2 பேர் தான் கிஃப்டோட வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. சாட்சி, 2 சாட்சி தான். சாட்சிகளுக்கு சொல்ல முந்தி வரணும். நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது போல கர்த்தரிடத்துல உங்களோட சாட்சிகளை சொல்லி தேவன் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவதில் நீங்கள் முந்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்க முந்தி கொள்ளணும். இந்த நாளில் என் தேவன் என்ன சாட்சி சொல்றது, என் கர்த்தர் இதனுடைய நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்துவது, அப்படி வாஞ்சியோடு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நான் தேவனுக்கானவைகளை நான் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நான் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளால் என்னை நிரப்ப அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பெரிய பிரதம மந்திரி மூலமாக இந்த பிரதம மந்திரியுடைய நட்பு கிடைச்ச உடனே இங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, தலைவர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க? என்ன என்கிட்ட வந்தாலும் ஐயா அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு நட்பு என்னிடத்துல கிடைச்சிருக்குது. உங்க மேல அந்த கணம் வந்துடும். ஹல்லேலூயா. இது தேவன் தருகிறதான கணம். இது தேவன் தருகிறதானது. இது அவர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. அவரோட நட்பு கிடைச்ச உடனே எல்லாரும் உங்களுக்கு சுற்றும் மற்ற எல்லாரும் மனுஷன பண்ணுவாங்கல்ல, உங்களை கனப்படுத்துவார்கள். நான் ஒரு மனுஷனை வச்சு சொல்றேன், நம்முடைய தேவன் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் பாத்திரர் ஒருவர்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஹோல் வேர்ல்ட், உலகம் முழுவதுக்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், எல்லா நாவுகளும் துதிக்கப்படுவதற்கு, எல்லா முழங்கால்களும் மடக்கப்படுவதற்கு ஒரே ஒருவர், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் அத்தனை மகத்துவத்தின் தேவன். அவர் வல்லமை மிகுந்தவர், அவர் ஐஸ்வர்யவான், அவருடைய வல்லமைக்கு ஈடுன இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவர் பாதபடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தூதன் வந்து நின்னா வானத்துக்கு பூமிக்கு வந்து நிற்பான். ஒரு தூதனே எப்படி நிற்பானா? என் தேவன் எத்தனை பராக்கிரம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும்? நான் எப்படி அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும்?
அவரை பிரியப்படுத்தணும்னா அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? நான் ஒரு சில பேரண்ட்ஸை பார்ப்பேன். அந்த பேரண்ட் தன்னோட பிள்ளையை அப்படி பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அந்த அவ்வளோ அன்பு. அவனுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கறது, அவனுக்கு இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, கொடுத்து 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 அவனுடைய ஸ்டமக் என்ன ஆயிடும்? என்லார்ஜ் ஆயிடும். அந்த வயிறு பெருசாகி அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி அவன் ஒரு ஆள் வந்தா 4 பேர் மாற மாதிரி இருக்கும். ஒரு ஆளு 4 பேர் லெவலுக்கு ஆயிடுவான். ஏன்? ஓவர் அன்பு, பாசம். கர்த்தர் நீங்க அவரை பிரியப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களையும் இந்த உலகத்தில் அப்படியான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அது வல்லமையாய் நிரப்பப்படும். இது ஹெவி பாடி, ஆனா அது தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட்டின் பாடி. ஹல்லேலூயா. பரிசுத்த வல்லமையின் அலங்காரம் உங்க மேலே காணப்படும். நீங்க போகிற வருகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் உங்களாலே மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம்மள காணப்படுகிற விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஹல்லேலூயா. முதலாவது காரியமாய் நம்ம பார்க்கிறோம், என் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்னு சொன்னா, என் தேவனுக்கு நான் பிரியமானவன் என்று காணப்பட வேணும்னு சொன்னா, முதலாவதாக தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. நீங்க விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? என் தேவன் மகத்துவத்தின் தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். என் தேவன் இந்த உலகம் முழுவதையும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரிடத்தில் நானும் கடந்து போக போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இந்த தேவன் இடத்துல நீங்க வரணும்னா உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணணும்? உங்களோட விசுவாசம் பலப்பட்டு இருக்க வேண்டும். அந்த வசனம் திரும்ப படிங்கம்மா. விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷனிடத்துல விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, அந்த மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என் தேவன் மீது விசுவாசம் உடையவர்களாய் இருப்போமே என்று சொன்னால், என் தேவன் வல்லமை மிகுந்தவர் என்று விசுவாசிப்பவர்களாய் இருப்போமே என்று சொன்னால், தயவு செய்து நல்லா கவனிச்சுவோங்க. உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு பிரதம மந்திரிக்கு, ஒரே ஒரு தேசத்துக்கு தலைவராய் இருக்கிற ஒரு பிரதம மந்திரிக்கு நீங்க இவ்வளோ கனமும் மதிப்பும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் அவர் வல்லமை மிகுந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகத்துவமானவர். இந்த மனுஷன் ஒரே ஒரு தேசத்துக்கு மாத்திரமே ஒரு பிரதம மந்திரியா இருக்கிறார். ஆனா அண்ட சராசங்களையும் ஆளுகிறதான சர்வ வல்லமுள்ள தேவனை நான் விசுவாசிக்கிறவனா இருப்பேனா? நான் நம்புறவனா இருப்பேனா? இவர் தேவன் என்று நம்புகிறவனா இருப்பேனா? நான் அதிகாலையில எழுந்து நான் தேவனை தேடி ஓடி வருவேன். ஹல்லேலூயா. நீங்க இவரை விசுவாசிக்கிறீங்க. யார? இந்த பிரதம மந்திரியை விசுவாசிக்கிறீங்க. இவர் பிரதம மந்திரி, இவரை நீங்க பார்க்கிறீங்க. you are seeing by your eyes. இவர் பிரதம மந்திரின்னு நீங்க கண்களால பார்க்கிறீங்க. உங்களுக்கு நன்றாய் தெரியும். இது கண்டு விசுவாசிப்பது, ஆனால் காணாமல் விசுவாசிப்பது நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அது காணாமல் விசுவாசிக்கிறது. இந்த தேவனிடத்துல இவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் இதுவே விசுவாசம். இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் நம்பி அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னா அதுதான் விசுவாசம்.
நான் லேட்டா தான் வருவேன் ஐயா, எனக்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள்கிட்ட சொல்லின்னு இருக்கிறேன், இந்த காரணத்தினாலதான் என்னால வர முடியல. நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தருடைய வசனத்துல நீங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூட்டல் வகுத்தல் பெருக்கல் போட்டானா ஆன்சர் என்ன வருதுன்னா, உங்களோட விசுவாசம் மிகவும் பலகீனம் உள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பலகீனம் உள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்க சொல்லலாம், இல்ல கிடையாது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க உண்மையாய் விசுவாசிப்பவர்களா இருந்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரதம மந்திரிக்கு எத்தனை கணம் செலுத்துறீங்களே, கரெக்டா போய் நிக்கிறீங்களே. அப்போ ஒரு பிரதம மந்திரியை விட என் தேவன் சிறியவரா? ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவன் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? என் அன்பு பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, கர்த்தர் உங்க மேல மிகவும் பிரியமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அளவிட முடியாதது. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் அளக்க முடியாதது. என் தேவன் உங்க மேல அத்தனை பிரியமா இருக்கிறாருன்னா உங்களுடைய பிரியத்தையும் அவர் பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பையும் அவர் பார்க்க விரும்புகிறார். நீங்க எப்படி காமிப்பீங்க? உங்களுடைய விசுவாசத்திலே அவரை காமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் பலப்பட்டதா இருக்க வேண்டும். அதிகாலையில எழுந்து நான் எல்லா வேலையும் விட்டு என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த நாளிலே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், கர்த்தரை துதிப்பேன். பலகீனமுள்ளோடு வியாதியோடு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நேரத்துல வரும் பொழுது தேவன் எனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாருன்னா, அப்ப நான் எத்தனை சீக்கிரமாய் வர வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளையே, உடைய விசுவாசம் பலகீனம் உள்ளதாய் இருக்கிறது. நீங்க சொல்லுவீங்க, இல்ல ஐயா, நான் என்ன விசுவாசம் நான் எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா? விசுவாசம், there is no action. எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் சகோதரரே, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும், ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால், கிரியைகள் இல்லைன்னா அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அதனால என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என் சகோதரனாவது, என் சகோதரனாவது, சகோதரியாவது, என் சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும், வஸ்திரம் இல்லாமலும், அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், நீங்கள் சமாதானத்தோட போகுங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? என் அன்பு பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை நன்கு கேட்டிருக்கீங்க. மிக அழகாக சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படி, எதற்காக செய்யணும்? என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எது செய்தாலும் என் இயேசு கிறிஸ்துவுக்காய் செய்யணும். ஒருவன் என்னை பார்க்க வரான், அவன் பசியோடு வரான். ஒருவன் என்னை சந்திக்க வரான், அவன் துணியே கிழிஞ்சு போன துணியோட வந்திருக்கிறான். அவன் தேவன் இந்த மனுஷன் மூலமாய் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாரா? என் தேவன் இந்த மனுஷன் மூலம் என் பசி ஆறுவதற்கு ஒருவேளை சோறு தருவாரா என்று காத்து அவன் பசியோட வர நேரத்துல நீங்க பெரிய விசுவாசி, தம்பி வாங்க வாங்க, தம்பி வாங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன், நல்ல தேவன் சாப்பாடு தருவாரு, பிரியாணியை தருவாரு, சிக்கன் தருவாரு, சிக்கன் 65 தருவாருன்னு பொழுதெல்லாம் அந்த பசியில வர்றவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பசியோட வர்றவனுக்கிட்ட பிரியாணி சொன்னீங்கன்னா, ஐயோ இந்த பிரியாணி கிடைக்காதா? பசியோட வருவன்ட்ட சிக்கன் 65 சொன்னீங்கன்னா, ஐயோ இந்த 65 சாப்பிட்டோம்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு, சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்குது. அவன் பசி இன்னும் தூண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உங்களிடத்துல வரான், உங்களை தேடி வரான். நீங்க நன்மை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க பையனை பார்த்து இல்ல அந்த சகோதரியை பார்த்து, அம்மா நான் உனக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும் என் பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்குது, கர்த்தருக்கு தெரியும் இடத்துல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. என் தேவனோட ஆசீர்வாதத்தை சோதிக்கும்படியாக என் தேவன் என் பிள்ளை என் மேல எத்தனை விசுவாசமாய் இருக்கிறான் என்பதை காணுவதற்கு அந்த மகனை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறாரு. அந்த பிள்ளையை பார்த்துட்டு, அந்த சகோதரியை பார்த்துட்டு, அந்த சகோதரனை பார்த்துட்டு, தம்பி நான் உனக்காய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு வேண்டிய உணவை தேவன் தருவார், நீ கடந்து போன்னு சொன்னீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளையே, இது கிரியை இல்லாத விசுவாசம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இது கிரியை இல்லாத விசுவாசம். இதுக்காகவா தேவன் உங்களை ரட்சித்து மீட்டு எடுத்தார்? இதுக்காகவா கர்த்தர் உங்களை நன்மைகளால நிரப்புகிறார்? தேவ பிள்ளைகளே, நீங்க விதைப்பது எல்லாம் யாரிடத்துல விதைக்கிறீங்க தெரியுமா? கர்த்தரிடத்திலே விதைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க விதைப்பது ஒவ்வொரு விதையும் தேவனிடத்துல விதைக்கிறீங்க. நீங்க நன்மை செய்வது தேவனுக்காய் நன்மை செய்கிறீங்க. அப்படி நீங்க நன்மை செய்வர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். ஹல்லேலூயா. அவர் உங்க மேல பிரியப்படுகிறவர் ஆயிருப்பார். கிரியை இல்லாத விசுவாசம் வசனம் சொல்லுது. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். தன்னிலை தானே செத்ததாய் இருக்கும். என் அன்பு தேவச்சனமே, விசுவாசம், இவர் உண்மையுள்ள தேவன், இவர் என்னை ரட்சித்தவர், இவர் என்னை பரலோகத்துக்கு மீண்டும் அழைத்து செல்ல போக வருகிறார், நான் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உயிரோடு ஒரு நாள் எழுந்திருப்பேன் என்றுதான இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கிரியைகள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி, இந்த கிரியைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ சர்ச்சைக்கு வருகிற காரியத்துக்கு நேரத்துக்கு வருவதை குறித்து நம்ம சொன்னோம். தேவனுடைய ஆலயத்துல நேரத்துக்கு வர்றதுக்கு அநேக காரணங்களை சொல்லுவோம். தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைகள் நடப்பதில் பங்கு பெறுவதற்கு அநேக காரணங்களை சொல்லிடுவோம். ஆனா ஒரு பிரதம மந்திரியோ ஒரு முதல் மந்திரியோ நம்மளை வீட்டுக்கு அழைத்தாருன்னு சொன்னா, அவர் வீட்டுக்கு நான் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னா, இங்க யோசிச்சு பாருங்க, என் தேவனுக்கு கொடுக்கிற கணம் எங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்க? ஜஸ்ட் இவாலுவேட். நீங்க அப்படியே நிறுத்து பார்த்துக்கோங்க. தேவன் உங்களை நிறுக்கும்படி சொல்லுகிறார். நீங்க நிறுத்து பார்த்துக்கோங்க. என் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கன்னு தேவன் உங்களிடத்துல கேட்கிறார். பரிசுத்த தேவனை இங்க ஆராதிக்கிறீங்க, பரிசுத்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வருகிறீங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தேடி வாங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தேடி வாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. If we are not holy, தேவனை நீங்க பார்க்க முடியாதுன்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. வாரம் முழுவதும் என் உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழ்வது, வாரம் முழுவதும் என் இஷ்டப்படியான காரியத்தை எல்லாம் செய்வது, ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது பைபிளை கையில எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்கார்றது, எந்த ஆராதனைகளிலும் பங்கு பெறதில்லை, எந்த ஜெபத்திலும் பங்கு பெறதில்லை. ஒரு வாரம் விட்டா எங்க அப்பா சொல்லுவாரு, அவுத்து விட்ட கழுத எடுத்து வச்சான் ஓட்டன்றது போல, ஒரு வாரம் சர்ச்சை முடிச்சு உடனே வெளில போன உடனே என்ன பண்ணலாம், இந்த வாரம் எப்படி என்ஜாய் பண்ணலாம், அதுவே உங்களுடைய எண்ணமா இருக்க வேண்டாம். இந்த பரிசுத்த நாளில் நான் எப்படி தேவனுக்கென்று நான் உழைக்க வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தமுள்ள தேவனை நான் பிரியப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அங்கலாய்த்து ஏங்குவீங்கன்னா
உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது எப்படி தெரியுமா? இந்த விசுவாசம்னா நம்ம சம்பாதிக்கிறதான பணம். இந்த விசுவாசம் எல்லாமே உங்களுடைய ஐஸ்வர்யம். இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் எதையும் வாங்கக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம். விசுவாசம் என்பது சாதாரணது நினைச்சிடாதீங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை தெளிவடையும்படியா இந்த நாளில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசத்துல பலனுள்ளவர்களா இருப்பீங்கன்னா, உங்களிடத்துல பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்குது, ஒரு நகை கடைக்கு போறீங்க, அந்த நகை கடையில போன உடனே ஒரு நகையை பாக்குறீங்க, அந்த நகை எடுங்க, அதை விலையை பார்ப்பீங்களா? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, எக்கச்சக்கமான பணம். நகையை வாங்கணும்னு போறீங்க, கடைக்குள்ள நகை வாங்குறீங்க, அந்த நகையுடைய பிரைஸ் டாக் பார்க்கவே மாட்டீங்க. எவ்வளோ பணம், எவ்வளோ பணம், அழகா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, வாங்கணும், அவ்வளோதான். என்கிட்ட பணம் இருக்குது, எவ்வளோ பணம்னாலும் என்ன பண்ண முடியும்? தந்து கொடுத்து வாங்க முடியும். அப்போ ஒரு மனுஷனும் கூட உங்களுடைய விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ளதாய் இருக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய விசுவாசம் பலமுள்ளதாய் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க கேட்கப்படுகிற எல்லா ஜெபத்தினாலே நீங்க விசுவாசத்தை கொண்டு வாங்க கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கடந்து போறீங்க, இந்த இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க தேவனிடத்துல விசுவாசம் உடையவர்களா இருப்பீங்கன்னா, விசுவாசத்தினால் சொல்லுவீங்க, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய விசுவாசம் அது உங்களுக்கு பதில் தரும். ஹல்லேலூயா. அந்த இடத்தை வாங்கி தேவன் உங்க கைகளில ஒப்படைச்சிருவாரு. காரணம் தெரியுமா? விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால நீங்கள் எதையும் வாங்கக்கூடும். அப்ப இந்த விசுவாசம் இந்த உலகத்துல காணப்படுகிற பணம் போல, இந்த உலகத்துல காணப்படுகிற ஐஸ்வர்யத்தை போல, இந்த விசுவாசம் உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் உங்களை உயர்த்திருக்கிறார். நீங்க எதை கேட்டாலும் விசுவாசத்தினால் கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு, ஒருத்தன் கூப்பிடுறான், ஐயா இயேசுவே எனக்கு இறங்கும். அலறான், கதறான். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகப்படுத்த முடியும். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எனக்கு பார்த்தாருன்னு போதும், நான் சுகம் அடைஞ்சிடுவேன். இயேசு கிறிஸ்துடைய காதுல என் சத்தம் போய் விழுந்தா நான் சுகம் அடைஞ்சிடுவேன். அவனுடைய விசுவாசம் எத்தனை பெரிய விசுவாசம், எத்தனை பெரிய விசுவாசம். அவன் கத்துறான், கதறான். இயேசு காதுல விழுந்து நேரா கிட்ட போய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது? நீங்க சொல்லலாம், ஆண்டவரின் மேல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஐயா, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு உயிர். ஆனா ஞாயிற்றுக்கிழமையானா வேறு ஒருத்தரை நாம் பார்க்க போயிட்டேன்னா இயேசு கிறிஸ்து தான் உயிர்னு சொல்ல முடியுமா? தேவனை தேட வேண்டிய பரிசுத்த நாளில் உங்களோட சொந்த காரியத்துக்கு நீங்க போவீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைக்கானதை தேடி போவீங்கன்னா, உங்களோட சுயத்துக்கான காரியங்களை நீங்க தேடி போவீங்கன்னா, நான் சொல்ல முடியுமா என் விசுவாசம் பலம் உள்ளதுன்னு? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுகிறதான வார்த்தை, நான் கர்த்தர் மேலே அசைக்க முடியாத விசுவாசம் வச்சிருக்கிறேன், அவரே என்னுடைய உயிர். ஆனா ஞாயிற்றுக்கிழமையில வேறு ஒரு காரியம் கடந்து போயிடுறோம். என் அன்பு தேவ ஜனமே, நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அது கிரியை இல்லாத விசுவாசம். ஆண்டவர் ஒரு வாரம் கூட மன்னிக்க மாட்டாரா? ஒரு வாரம் கூட மன்னிக்க மாட்டாரா? அவர் மன்னிக்கிறதுக்காய் உண்டானப்பட்ட தேவனுடைய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் உங்களை எந்த பாவத்தையும் அவர் மன்னிப்பாரு. எத்தனை வாரம் நீங்க வரனாலும் மன்னிப்பாரு. ஆனா என் தேவன் பிரியமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படின்னா, நான் தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷனாய் இருக்க முடியாது.
நான் தேவனை பிரியமற்ற வாழ்க்கை வாழுகிற மனுஷனாய் நான் வாழ்ந்தேன்னா ஞாயிற்றுக்கிழமையானா தேவனை தேடுறது கிடையாது. நன்மைக்கு தேடி வருகிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் செய்வது கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தின் நேரத்தில் வந்து தேவனை தொழுவது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் கிரியை இல்லாத விசுவாசம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டாம். யாரா இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேணும். இங்க வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத, படிங்கம்மா அந்த வசனத்தை. விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால், விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். என்னமா? தன்னில் தானே செத்ததா இருக்கும். தன்னில் தானே செத்ததா இருக்கும்னு சொல்லுகிறார். இங்கே நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். நீ கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வேவ் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறார், நிறுத்து பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளிலே தேவன் நிறுத்து பார்க்கும்படியாய் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நான் ஐஸ்வர்யவானாய் விசுவாசத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. நான் கடந்து போய் ஒரு மனுஷனுக்கு ஜெபிச்சனா அந்த மகன் சுகம் அடையணும். இதுதான் உங்களுள்ள இருக்கிற விசுவாசத்தின் பேக்கேஜ். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், தேவனிடத்தில் இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுடைய விசுவாசம் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, நிறைந்திருக்க வேண்டும். என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா நான் ஒருத்தனுக்காக ஜெபிக்க மாட்டேன். என்கிட்ட எல்லா அறிவு இருக்குது, நான் இயேசுவை அறியாத ஒரு மனுஷனிடத்துல இயேசுவை பற்றி பேச மாட்டேன்னு நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். அநேகருக்கு தெரிகிறதில்லை. ஒரு மனுஷன் இடத்துல வேதனையோடு வருகிறான், ஒரு மனுஷன் இடத்துல துன்பத்துல வருகிறான், ஒரு மனுஷன் அவருடைய வியாதிக்காய் வருகிறான், ஒரு மனுஷன் அவருடைய பண தேவைக்காய் வருகிறானா, எப்பெல்லாம் அவன் நெருக்கப்பட்டு அவன் இடத்துல வரும்போதெல்லாம் எங்கிட்ட அனுப்புவாரு ஏசப்பா. அப்பெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? நான் இடத்துல இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். ஏன்னா என் வாய் மூட முடியாது. அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு இந்த சாப்பாட்டுக்காக பணம் கொடுக்கணும், அதை விட இந்த சாப்பாட்டை தருகிற இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த வாஞ்சை உங்களிடத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான். ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த மனுஷன் செத்து போனானா அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நெருக்கப்பட்ட இடத்துல வரும்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனை தேவனிடத்திலே அனுப்புகிறார். என் தேவனிடத்திலே அனுப்புகிறார். அவனுக்காய் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, அவனுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது தேவனுடைய சத்திய வசனம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவித்து அவனுக்காய் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அவன் சுகமும் பெறுவான், அவன் ரட்சிக்கப்படவும் செய்வான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்துட்டு வெறுமையாய் போக கூடாது, அந்த மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செய்யறது கர்த்தரை பற்றி அறிவிப்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து யார் என்பது சொல்வதே கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு மனுஷனும் இடத்துல அனுப்பப்படுறதுக்கு காரணம் இதுதான். நெருக்கப்பட்டு வரும் பொழுதெல்லாம், ஒரு மனுஷனை துன்பத்திலே வரும் பொழுது, உங்களை தேடி வரும் பொழுதெல்லாம் எதுக்கு அனுப்பி இருக்கிறாரு? வியாதியோட உன்னை தேடி வருகிறான். எதுக்கு வரான்? அவன் ரட்சிப்புக்குள்ளே நீ நடத்த வேண்டும் என்பதற்காய் தேவனால் அனுப்பப்படுகிற மனுஷன். அவன் தேவனால் உங்களோட வீட்டுக்கு அனுப்பப்படுகிற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மகனுக்காய் ஜெபிப்பீங்கன்னா அவனுடைய விசுவாசமும் பலப்படும். உங்களுடைய விசுவாசம் அவனுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு மனுஷன் பணத்தோட வர்றான், நீங்க பணம் வச்சிருக்கிறீங்க, நீங்க பணத்தை கொடுக்காம நீ போய் சாப்பிட்டுட்டு நல்ல திருப்தியாய் சாப்பிட்டுட்டு போய் வீட்டுல படுத்து தூங்குப்பா, அவங்ககிட்ட ஒரு ரூபாயும் இல்லை, பணமே இல்லாம பசியோட வர்றான், இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அடா பாவின்னு நம்பி வந்தது வேஸ்டா போச்சே, ஒரு வேளை சோறையாவது கொடுத்துருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டானே. தேவன வசனம் சொல்லுவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. ஹல்லேலூயா. இனிமேல் உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ஐஸ்வர்யம் உடையதா இருக்கணும். ஹல்லேலூயா. அநேக ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்றது இல்ல, நன்மை செய்வதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ஐஸ்வர்யவான், இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அனைவரும் சுகம் பெறும்படியாய் அவனை ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உங்களிலே பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஆகினால நான் விசுவாசி ஆனதுனால, நான் இயேசுவை விசுவாசிப்பதனால நான் விசுவாசின்னு சொல்லாதீங்க. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறா, நீங்க விசுவாசி தான். ஆனா விசுவாசத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என தேவன் சொல்லுகிறார். காணப்பட வேண்டும் என தேவன் சொல்லுகிறார். அப்போ என்னோட விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாய் இருக்க கூடாது, என் விசுவாசம் கிரியையுடையதானதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசத்தின் காரியங்கள் புரிந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசத்தின் காரியங்கள் புரிந்திருக்குது? ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உங்களோட ஆசீர்வாதம், இந்த விசுவாசம் தான் உங்களோட ஐஸ்வர்யம், இந்த விசுவாசம் தான் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்றது போலதான காரியம். நீங்க விசுவாசம் உடையவர்களா இருப்பீங்கன்னா தேவன் உங்களை இன்னுமாய் ஆசீர்வதித்து தேவன் உங்களை நிரப்ப வல்லமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறதான விசுவாசம். இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் வல்லமை மிகுந்தவர். அவர் மீது உங்களுடைய விசுவாசம் பலத்ததாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா நம்முடைய பாவத்தோடு தேவனை தேடுவர்களா இல்ல, பாவத்தை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு நம்ம பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்களாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததான ஒரு வசனம் யாக்கோபு 2:20 வசனத்தை படிங்க. டக்குனு வாசிங்களா. வீணான மனுஷனே, கிரியில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அறிய வேண்டுமோ? கிரியில்லாத விசுவாசம் செத்ததுன்னு அறிய வேண்டுமோ? இது சொன்னாதான் உங்களுக்கு புரியுமோ என்ன தேவன் உங்களிடத்துல கேட்கிறார், என்னிடத்திலையும் கேட்கிறார். தேவன் உங்களிடத்திலையும் கேட்கிறார், என்னிடத்திலையும் கேட்கிறார். இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? சொல்லாமலே உங்களுக்கு புரியாதா? தேவனுடைய விசுவாசத்தின் பிள்ளைகளான நீங்க, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி வாழுகும்படியாய் அவருக்கு முதல் கணம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இது சொன்னா புரிஞ்சிட்டு இப்ப மட்டும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துட்டு சர்ச்சை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா புரியாதவனு போல நடந்துகிட்டு போகாதீங்க. தேவன் இப்படி வாழக்கூடாதுன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாளில் ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நாள்? ஓய்வு நாளான அந்த பரிசுத்த நாளை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் தேவனுடைய பார்வையில ஒரு வருஷம் தேவனுடைய பார்வையில ஒரு நாளை போல காணப்படுகிறது. நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய ஆசீர்வாதம் விசுவாசம் உங்கள் மேல் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். நேரத்தில் வாங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 4:2 மாத்திரம் யாரோ ஒருத்தர் வாசிங்களா. ஏனெனில்
சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கர்த்தருடைய வசனத்தை நீங்க விசுவாசித்து வாஞ்சித்து நீங்க கேட்பீங்கன்னா என் தேவனுடைய வார்த்தை உங்களுள்ளே கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெருசு. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிக்கவே தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கர்த்தருடைய வசனத்தை இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் தருவாரு, விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தையும் தருவாரு, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் தருவார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தினாலே நீங்க உலகத்தில் உள்ள எதையும் நீங்க வாங்க முடியும் என்பது போல தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் விசுவாசத்தை நீங்க கொண்டவர்களாக இருப்பீங்கன்னா, நீங்க விசுவாசத்தினால எந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணினாலும் தேவன் அவனுக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை உலகத்தின் காரியத்தை வேணும்னு சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த இடத்தை நான் வாங்குகிறேன்னு சொன்னா தேவன் அதை உங்களுக்கு தருவார். அது எவனாலையும் வாங்க முடியாது. உங்களுக்காகவே வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். நேரம் வரும், கர்த்தர் அதை உங்க கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்திலே பலப்படுங்க. அநேக காரியங்கள் உண்டு தேவனை பிரியப்படுத்துவதில். முதலாவது காரியமாய் இந்த விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இந்த முதல் காரியம் விசுவாசம். இதுதான் பேஸ். இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன், அவர் உயிருள்ள தேவன், எனக்காக உயிர் கொடுத்தவர், என்னை மீட்டெடுத்தவர், என்னை ரட்சித்தவர். இதெல்லாம் கிரியையோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்களேன், எல்லாரும் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்களேன். இதெல்லாம் கிரியையோடு தேவன் என்னை காணும்படி செய்வார். இதுதான் விசுவாச அறிக்கை இட்டுட்டீங்க. அடுத்த வாரத்துல இந்த தேவனோட ஆலயம் காலையில 8 மணிக்குள்ளேயே இப்படியே நிரம்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட விசுவாசத்தை தேவன் சோதிக்கும்படியான வேலையில வந்திருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, விசுவாசத்தோடு கடந்து போங்க. உங்களோட விசுவாசம் பலப்படும். தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்துல முதலாவதாய் விசுவாசத்தை பார்த்தோம். வருகிற நாட்களை மீண்டும் தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். கர்த்தரை எப்படியெல்லாம் நாம் பிரியப்படுத்த முடியும், தேவனை எப்படியெல்லாம் நான் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதான காரியத்தில் இந்த முதலாவது காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். என் தேவனை பிரியப்படுத்துவதான காரியத்திலே முதலாவது காரியமாய் இந்த விசுவாசத்தை குறித்து என் தேவன் இவ்வளவு நேரமாய் எங்களோடு பேசி கொண்டிருந்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தினாலே என் தேவனே எங்களை நிரப்புங்கப்பா. என் தேவன் எங்களை நிரப்புங்க. கர்த்தருக்காக யாவற்றையும் செய்ய என் தேவன் எங்களுக்கு கிருபையை தார். உம்முடைய நாமம் மகிமைப்பட செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்திலே ஆண்டவரே இவர்களை பலப்பட செய்யும்படியாய் கர்த்தர் நீர் பேசினதற்காய் நன்றி. உம்முடைய விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை உம்முடைய பிள்ளைகளிலே நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி